Docker is a open source containerization platform. Containerization எதுக்குன்னு பார்த்துட்டோம், ரைட்? ஸோ நம்மளுடைய கோடை வந்து கண்டெய்னரைஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம் தான், ஒரு டூல் தான் டாக்கர். ஓகே, ஸோ இந்த கண்டெய்னர் வந்து எல்லா என்வரன்மெண்ட்டும் ரன் ஆகும். ஏன் வந்து எல்லா என்வரன்மெண்ட்டும் ரன் ஆகும்? நம்ம கண்டெய்னரில் பார்த்தோம்னா யூ வில் ஹேவ் அவர் கோடு. ஓகே, அவர் கோடு, லைப்ரரிஸ், ரன் டைம் எல்லாமே இருக்குது, கரெக்டாக ஓஎஸ் கூட இருக்குது. ஸோ இந்த கண்டெய்னர் வந்து நீ எங்கே போட்டாலுமே இட் இஸ் நாட் கோயிங் டு யூஸ் தட் underlying OS. So it can run in Windows, it can run in Linux, so anywhere it can run. So இந்த container create பண்ற ஒரு tool தான் Docker. Okay, so now so main use வந்து consistent environment. நான் சொன்ன மாதிரியே it works same across different environment. Okay, it is lightweight and it is very fast. Okay, so containers they share the host OS kernel. ஸோ ஹோஸ்ட் ஓஎஸ் கர்னலில் கொஞ்சம் ஷேர் பண்ணும். அதுக்கிட்ட ஒரு பேசிக் ஒரு ஓஎஸ் இருக்கும், கண்டெய்னர் கூட பேசிக் ஓஎஸ் இருக்கும். மற்றபடி ஓஎஸ் ஒர்க் இருக்குல்ல, ஹோஸ்ட் ஓஎஸ்ஸையும் ஷேர் பண்ணும். ஸோ அதனால் ட்ரெடிஷ்னல் வர்ச்சுவல் மிஷின்ஸை விட கண்டெய்னர்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அட்வான்டேஜ் என்ன? டெப்ளாய் பண்ணுறது ஈஸி. டெப்ளாய் பண்ணுறது என்ன? ஒரு இன்டர்நெட்டில் போய் ரன் பண்ணுறது, அதான் டெப்ளாய்மெண்ட்டு. அதை நம்ம கண்டெய்னர் டெப்ளாய் பண்ணுறது ஈஸி. இல்லைனா கோடை எடுத்து கோடை டவுன்லோட் பண்ணி அதை ரன் பண்ணணும். ஸோ டெப்ளாய்மெண்ட் ஈஸி, ஸ்கேலபிலிட்டி, நமக்கு நிறைய வேணும், நிறைய கண்டெய்னர் கிரியேட் பண்ணிக்கலாம், ஐசோலேஷன். ஸோ ஒரு கண்டெய்னரும் தனித்தனியாக ரன் ஆகும், ஒரு தனித்தனி மிஷின் ரன் ஆகிற மாதிரி. ஓகே, அப்புறம் கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் ஈஸி, ரைட்? எல்லா பிளாட்ஃபார்ம் ரன் ஆகும், லைனக்ஸ், விண்டோஸ், மேக்ஸ். திஸ் இஸ் ஆல் பேசிக்கலி த அட்வான்டேஜ் ஆஃப் கண்டெய்னரைசேஷன். ஸோ நவ் டாக்கர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டாக்கர் எதுக்கு? நம்ம கண்டெய்னர் கிரியேட் பண்ணுறதுக்கு. கண்டெய்னர் கிரியேட் பண்ணும்போது அதில் நம்ம என்னென்ன இமேஜ் இருக்கணும் அதெல்லாம் நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணணும். ஓகே, நம்ம ஒரு பில்ட் பண்ணணும்ல, நம்ம கோடை பில்ட் பண்ணி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணணும். அந்த இமேஜ்ன்றது தான் எக்ஸிக்யூட்டபிள் பேக்கேஜ். அந்த பேக்கேஜ்குள்ளே தான் நம்மளுடைய கோடு, ஒரு எக்ஸிக்யூட்டபிள், லைப்ரரிஸ், ரன் டைம் எல்லாமே இருக்கும். கண்டெய்னர்ன்றது நத்திங் பட் ரன்னிங் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் இமேஜ் ப்ராசஸ் மாதிரி. அந்த இமேஜை நீ ரன் பண்ணால் தென் தட் இஸ் த கண்டெய்னர். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இமேஜ் கிரியேட் பண்ணணும். ஸோ இட்ஸ் எக்ஸிக்யூட்டபிள் பேக்கேஜ் விச் ஹேஸ் த அவர் கோடு, ரன் டைம், லைப்ரரிஸ் எல்லாமே. வென் யூ எக்ஸிக்யூட் த இமேஜ் தென் தட் இஸ் பிகம்ஸ் அ கண்டெய்னர். இட்ஸ் த ரன்னிங் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ். ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து டாக்கர் ஃபைல் வேணும். அதில் செட் ஆஃப் கமாண்ட்ஸ் இருக்கும். தட் வில் சி டாக்கர் ஃபைல் என்ன இருக்கும், கமெண்ட் இருக்கும் பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் நம்ம இமேஜ் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ டாக்கரை பொறுத்த வரைக்கும் 3 விஷயங்கள் நம்மளுக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு டாக்கர் இன்ஜின். டாக்கர் இன்ஜின் தான் இந்த கண்டெய்னரை கிரியேட் பண்ணுறது. ஓகேவா? அதாவது இந்த இமேஜை கிரியேட் பண்ணுறது, கண்டெய்னரைசேஷன், இந்த இமேஜ் கிரியேட் பண்ணுறது டாக்கர் இன்ஜின். ரெண்டாவது டாக்கர் சிஎல்ஐ. இது என்னன்னா கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ், இந்த கண்டெய்னர்ஸ் கூட பேசுறதுக்கு, இன்டராக்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டாக்கர் ரெஜிஸ்ட்ரி. டாக்கர் ரெஜிஸ்ட்ரி தான் வந்து மெயின் திங். என்னன்னா நம்ம இமேஜ் கிரியேட் பண்ணுறோம்ல, இந்த இமேஜை கொண்டு போய் இந்த டாக்கர் ரெஜிஸ்ட்ரியில், இது ஒரு டாக்கர் ஹப் மாதிரி. கிட்டப் இருக்குல்ல, கிட்டப்பில் என்ன போடுறோம்? கோடு போடுறோம். டாக்கர் ஹப்பில் இது இமேஜை போடுவோம். ஓகே, ஸோ அது அந்த இமேஜஸ்லாம் செட் ஆஃப் இமேஜஸ் ரைட் இன் டாக்கர் ஹப், தட் இஸ் வாட் இஸ் டாக்கர் ரெஜிஸ்ட்ரி. ஸோ இந்த 3 விஷயங்கள் தான் டாக்கரில் இருக்குது: இன்ஜினு, சிஎல்ஐ, டாக்கர் ரெஜிஸ்ட்ரி. ஓகே, ஸோ முதல்ல நம்ம டாக்கர் ஃபைல் என்னன்னு பார்ப்போம். டாக்கர் ஃபைல் கிரியேட் பண்ணும்போது இந்த கண்டெய்னரில் ஃபஸ்ட்டு நமக்கு வேண்டியது பேஸ் இமேஜ். எந்த இமேஜ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்? பேஸ் ஓஎஸ் இருக்கிற மாதிரி ஒரு பேஸ் இமேஜ் வேணும். அதுதான் ஃப்ரம் போடும். ஃப்ரம் இந்த நோட் 18 இதை வந்து பேஸ் இமேஜாக யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு. அடுத்தது வந்து எந்த டைரக்டரியில் நம்ம ஸ்டார்டிங் டைரக்டரி என்னவாக இருக்கணும், அதுக்கு தான் அந்த ஒர்க் டைரக்டரி. இது ஸ்லாஷ் ஆப்னா ஆப் டைரக்டரி தான் ஒர்க்கிங் டைரக்டரியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இந்த டாக்கர் ஃபைல் எங்கே இருக்குன்னா நம்மளுடைய சோர்ஸ் கோட்லேயே இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பேக்கேஜ் டாட் ஜேசனை காப்பி பண்ணணும் அந்த இதுக்கு. அப்புறம் அந்த பேக்கேஜ் டாட் ஜேசனில் என்ன இருக்கும்? டிபெண்டன்சிலாம் இருக்கும், கரெக்டாக? அதை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணணும். ரன் npm install.
ஸோ அப்போ என்ன ஆகும், நம்மளுடைய இமேஜில் நம்ம இதுக்கு தேவையான பேக்கேஜ்லாம் நம்மளுடைய இமேஜில் இன்ஸ்டால் ஆகிடும். அப்புறம் நம்மளுடைய சோர்ஸ் கோடை காப்பி பண்ணுறோம். இந்த டாக்கர் ஃபைல் எதுக்கு, இமேஜ் கிரியேட் பண்ணுற கமாண்ட்ஸ். ஃபைலில் செட் ஆஃப் கமாண்ட்ஸ் இருக்கும் இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு. அப்போ இது காப்பி டாட் என்ன எல்லா ரெஸ்ட் ஆஃப் த கோட் வந்து ஃபுல்லாக காப்பி ஆகிடும். அப்புறம் பேக் எண்டுக்கு ஒரு போர்ட் எக்ஸ்போஸ் பண்ணுறோம். பேக் எண்ட் வந்து ஹெச்டிடிபி ரிக்வஸ்ட் வரணும்ல, அதுக்கு எந்த போர்ட்டில் வரணும் அந்த போர்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணுறோம். அப்புறம் பேக் எண்ட் சர்வரை ரன் பண்ணுறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் அ டாக்கர் ஃபைல். இது பேக் எண்டுக்கு. அதே மாதிரி ஃப்ரண்ட் எண்டுக்கும் டாக்கர் ஃபைல் இருக்கும். அதே மாதிரி நோட் 18 பேஸ் இமேஜ், ரைட், பேக்கேஜ் ஆர் ஜேசன், என்பிஎம் இன்ஸ்டால், கோட் சோர்ஸ் கோடெல்லாம் காப்பி பண்ணிக்கோ. ஆனால் இங்கே என்னன்னா we do a npm run build. பேக்எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா npm run build என்ன பண்ணும் அப்படின்னா it generates the HTML, CSS and JavaScript files. ஓகே, ஸோ உன்னோட ரியாக்ட் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உன் ரியாக்ட் அப்ளிகேஷனில் npm run build கொடுத்தோம்னா நம்ம எல்லா ஃபைல்ஸும் வந்துடும், ரைட். ஸோ we will talk about nginx. இது வந்து ஒரு ரிவர்ஸ் ப்ராக்ஸி சர்வர். ஸோ இது என்னன்றது பின்னாடி பார்ப்போம். ஓகே, ஸோ நம்ம பில்ட் பண்ணுறோம்ல, பில்ட் பண்ணும்போது நல்லா அந்த HTML, CSS, JavaScript ஃபைல் ஜென்ரேட் ஆகும்ல, அந்த ஜென்ரேட் ஆகிற ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எங்கே பண்ணுறோம்னா இங்கே இருந்து அந்த nginx டைரக்டரிக்கு காப்பி பண்ணுறோம். ஓகே, காப்பி பண்ணிவிட்டு போர்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணி அந்த nginx சர்வரை ரன் பண்ணுறோம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டாக்கரில் வந்து நம்ம 2 வேலை பண்ணுறோம். ஒன்று என்ன, npm run build பண்ணுறோம், இன்னொன்று nginx ஸ்டார்ட் பண்ணுறோம். கரெக்டா, ரைட். அப்போ 2 வேலை நடக்குது. ஸோ இதுதான் மல்டி ஸ்டேஜ் டாக்கர் ஃபைல் அப்படின்வாங்க. இது ஸ்டேஜ் 1, இது வரைக்கும் நடக்குது ஸ்டேஜ் 1, இது ஸ்டேஜ் 2. ஓகே, ஸோ பேசிக்காக நம்ம ஃப்ரண்ட் எண்டில் எல்லாத்தையும் பில்ட் பண்ணிவிட்டு nginx சர்வர் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ பேக் எண்டுக்கு தனி டாக்கர் ஃபைல் இருக்குது, ஃப்ரண்ட் எண்டுக்கு தனி டாக்கர் ஃபைல். டாக்கர் ஃபைல் எதுக்கு, இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ பேக் எண்டில் இமேஜை கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா டாக்கர் பில்ட் -t ஒரு கண்டெய்னர் நேம் டாட் கொடுத்தினா இது கிரியேட் ஆகிடும். அதேமாதிரி டாக்கர் பில்ட் -t ஃப்ரண்ட் எண்டுக்கு போட்டுட்டு ஃப்ரண்ட் எண்ட் டைரக்டில் போய் போட்டு டாட் கொடுத்தினா ஃப்ரண்ட் எண்டுக்கு ஒரு இமேஜ் கிரியேட் ஆகிடும். ஸோ இமேஜை கிரியேட் பண்ணுறதுக்கு கமாண்டு டாக்கர் பில்ட். இப்போ இமேஜ் கிரியேட் ஆகிடுச்சு. அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், அதை ரன் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பேக் எண்ட் ரன் பண்ணணும். கரெக்டாக, பேக் எண்ட் ரன் பண்ணும்போது அப்படியே அந்த இமேஜோட நேமை கொடுக்கணும். இப்போ பேக் எண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, இதில் 2 போர்ட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு போர்ட் என்னன்னா ஒன்று கண்டெய்னர் போர்ட்டு, இன்னும் வந்து 5000 ஹோஸ்ட் போர்ட்டு. அதாவது நம்ம டாக்கரை கண்டெய்னர் ரன் பண்ணுறது என்ன, ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிட்டோம். கரெக்டாக, இமேஜை கிரியேட் பண்ணிவிட்டு டாக்கர் ரன் கொடுக்குறோம். அது எங்கே ரன் ஆகும், ஒரு சிஸ்டம்குள்ளார ரன் ஆகும். ஓகே, இந்த டாக்கர் கண்டெய்னருக்குள்ளாரையே நிறைய அப்ளிகேஷன் ரன் ஆகலாம். அப்போ ஒரு அப்ளிகேஷன் ஒரு போட்டிருக்குமா, இந்த கண்டெய்னர் ஹோலாகவே ஒரு இதில் ரன் ஆகுது. கரெக்டாக, ஒரு சிஸ்டம் ரன் ஆகுது. இதில் நிறைய கண்டெய்னர் ரன் பண்ணலாம். கரெக்டாக, ஓகே. அப்போ 2 போர்ட்டு தேவையா, இந்த சிஸ்டத்துக்கு வர இதுக்கு போட்டு அப்புறம் இந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்கிறது போட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வச்சுக்கோங்க, இந்த 50 மேப்ஸ் த கண்டெய்னர். ஒரு கண்டெய்னரை மேப் பண்ணுறது 50. அப்புறம் இந்த ஹோஸ்ட் மிஷின் இருக்குல்ல, அதில் நிறைய ப்ராசஸ் ரன் ஆகும்ல, அதில் ஒரு போர்ட்டு அதில் எந்த ப்ராசஸ் அப்படி மேப் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் 2 போர்ட் நம்பர் இருக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி ஃப்ரண்ட் எண்டை ரன் பண்ணும்போது 80 கொடுத்துருக்காங்க. ஸோ this is how you create an image and run the container. இதுதான் how to create an image and run the container. இப்போ பேக் எண்டும் ஃப்ரண்ட் எண்டும் ரன் ஆகுது. ஓகே, இப்போ ரைட். இப்போ இமேஜை கிரியேட் பண்ணி இமேஜை எப்படி டாக்கர் ஹப்புக்கு புஷ் பண்ணுறது அப்படின்னா, முதல்ல நீ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடணும். டாக்கர் ஹப்பில் கிட்ஹப்பில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண மாதிரி அங்கே போய் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிவிட்டு நீ முதல்ல டேக் த இமேஜஸ். நீ வந்து டேக் பண்ணணும் உன் இமேஜை. அதுக்கு இந்த கமாண்ட், உன் இமேஜை வந்து இந்த இதுக்கு டேக் பண்ணணும். உன் யூசர் நேம் இருக்குல்ல,
யூசர் நேமில் பை நோட் பிளாக் ஹேம்ட் அப்படின்றத இந்த லேட்டஸ்ட்டுக்கு டேக் பண்ணணும். இன்னொரு பேர் கொடுக்குற மாதிரி டேக் பண்ணிட்டியா, அப்புறம் புஷ் பண்ணணும். கெட் புஷ் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே டேக் கிரியேட் பண்ணியிருக்கல, அந்த டேகை கொடுத்தீங்கன்னா இந்த டாக்கர் இமேஜ் என்ன ஆகும், புஷ் ஆகிடும். இங்கே டாக்கர் ஹப்புக்கு புஷ் ஆகிடும். இப்போ எங்கே போயிடுச்சு இமேஜ்லாம், டாக்கர் ஹப் கிட்டப் மாதிரி டாக்கர் ஹப்புக்கு போயிடுச்சு. நீ என்ன பண்ணலாம், வேறு மிஷினில் போய் அதை புல் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணலாம், ஜஸ்ட் டாக்கர் புல் அந்த இதை கொடுத்த அப்படின்னா, அந்த டேக் நேம் கொடுத்தீங்கன்னா உனக்கு அந்த ஃபைலு இமேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் நீ இமேஜ் வந்துச்சுன்னா அதை திருப்பி ரன் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ கிரியேட் டாக்கர். ஸோ ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாக்கர் ஃபைல் கிரியேட் பண்ணணும். கரெக்ட். அதில் லிஸ்ட் ஆஃப் கமெண்ட்ஸ் இருக்கும். என்ன பேஸ் இமேஜ், என்ன ஒர்க்கிங் டைரக்டரி, அப்புறம் பேக்கேஜ் அட்ஜஸ்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது, கோட் பேஸை காப்பி பண்ணுறது, அப்புறம் ரன் பண்ணுறது. பேசிக்காக அந்த இமேஜில் என்ன பண்ணணும், ரன் பண்ணணும்ல. ஸோ அது இருக்கும். இந்த டாக்கர் ஃபைலை வச்சு தான் யூ கிரியேட் இமேஜ் யூஸிங் டாக்கர் பில்டு. ஸோ டாக்கர் பில்டை வச்சு இமேஜ் கிரியேட் பண்ணிடுற. அடுத்து என்ன பண்ணுற, அந்த இமேஜை நீ வேணா என்ன பண்ணலாம், யூ புஷ் டு டாக்கர் ஹப். டாக்கர் ஹப்புக்கு புஷ் பண்ணுற. ஃபோர்த்து அங்கேருந்து புல் பண்ணுற, அந்த இமேஜை எடுத்துக்கிற. அப்புறம் உன்னுடைய விஎம்மில் அமேசான் ஏடபிள்யூஎஸோ அந்த விஎம்மில் போய் உன்னுடைய இமேஜை ரன் பண்ணுற. எங்கே ரன் பண்ணணும், இன்டர்நெட்டில் ஒரு சிஸ்டத்தில் ரன் பண்ணணும். கரெக்டாக? அப்போ தானே எல்லோரும் யூஸ் பண்ண முடியும். இன்டர்நெட்டில் எந்த சிஸ்டத்தை ரன் பண்ணுவேன், நீ ஏடபிள்யூஎஸ் இல்லைன்னா கூகுள் க்ளவுடு, அங்கெல்லாம் ஒரு விஎம் வாடகை எடுத்துருப்பல்ல, அங்கே போய் ரன் பண்ண வேண்டியது தான். இப்போ எல்லாரும் இதை பார்க்கலாம். கரெக்ட். ஸோ திஸ் இஸ் ஹவ் டெப்ளாய்மெண்ட் ஹேப்பன்ஸ். ஓகே. இப்போ டெப்ளாய்மெண்ட் நடக்கிறதுக்கு என்னன்னா, ஆட்டோமேட்டிக்காக எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னா, உன்னுடைய கிட்டப் இருக்குல்ல, நீ என்ன பண்ணுற, ஒரு சேஞ்சை புஷ் பண்ணுற. ஓகே. இந்த சேஞ்சை நீ புஷ் பண்ணும்போது இது என்ன பண்ணுன்னா, நீ சிஐடி என்ன பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்காக, நான் என்ன சொன்னேன், ஆட்டோமேட்டிக்காக சில டெஸ்ட் கேஸ் ரன் ஆகணும்னு சொன்னேன்னா, ஸோ அது எப்படி பண்ணலான்னா, இந்த சிஐ பண்ணுறது யூ கேன் டூ வித் கிட்டப் ஆக்ஷன்ஸ். கிட்டப் ஆக்ஷன்ஸ் இருக்கு. கிட்டப் ஆக்ஷன்ஸ் என்னன்னா, கிட்டப்லேயே கிட்டப் ஆக்ஷன்ஸ் இருக்கும். அங்கே போயிட்டு ஒரு பிஆர் ரைஸ் பண்ணால் இதெல்லாம் பண்ணு அப்படின்னு நீ ஒரு யாமல் ஃபைலில் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துடலாம். ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் மாதிரி யாமல், அதில் போய் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துடலாம். உனக்கு ஒரு பிஆர் ரைஸ் பண்ணால் இந்த செட் ஆஃப் கமெண்ட்ஸ்லாம் எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கிட்டப் ஆக்ஷன்ஸ் மூலிமா நீ சிஐசிடி எனேபிள் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீ சேஞ்ச் கொண்டு போயிட்ட, ஓகேவா. இந்த கிட்டப் ஆக்ஷன்ஸ் வச்சு நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆயிருக்கு. கரெக்டாக? இது இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆயிருக்கு. உனக்கு இங்கே உன்னுடைய ஏடபிள்யூஎஸ் இருக்கு. ஓகே. இங்கே ஒரு விஎம் கிரியேட் பண்ணியிருக்க, ஒரு வர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணியிருக்க. ஓகே. இந்த வர்ச்சுவல் மிஷினில் நீ ஜென்கின்ஸ் அப்படின்னு ஒரு டூல், இந்த சிஐசிடி எனேபிள் பண்ணுறதுக்கு ஒரு டூல் தான் ஜென்கின்ஸ். இந்த ஜென்கின்ஸ் ஒரு டூலை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கிட்டப் ஆக்ஷன்ஸில் எப்போ ஒரு பிஆர் ரேஸ் பண்ணுதோ, இந்த ஜென்கின்ஸ் சர்வருக்கு ஒரு ஹெச்டிடிபி ரிக்வெஸ்ட் கொடுத்துடலாம். ஒரு ஹெச்டிடிபி ரிக்வெஸ்ட் மூலிமா ஒரு பிஆர் ரேஸ் ஆயிடுச்சு, அதாவது ஒருத்தவன் சேஞ்சை உள்ளே கொண்டு வந்துட்டான் அப்படின்ட்டு நீ என்ன பண்ணலான்னா ஒரு ஹெச்டிடிபி ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம். நீ ஹெச்டிடிபி ரிக்வெஸ்ட் கொடுத்த உடனே இங்கே ஜென்கின்ஸ் டூல் இருக்குல்ல, அந்த டூலில் யூ கேன் ரன் அ ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்ட் என்ன பண்ணுன்னா, உன்னுடைய கோடு எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணும். கோடு எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி வேற ஒரு விஎம்ல கண்டெய்னர் கிரியேட் பண்ணும். கண்டெய்னர் கிரியேட் பண்ணி அங்கே டெப்ளாய் பண்ணி விட்டுரும். ஸோ கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட்டுக்கு யூ கேன் யூஸ் த ஜென்கின்ஸ். ஸோ ஃப்ளோ பாருங்க, எங்கே ஆரம்பிக்குது, ஒரு யூசர் ஒரு சேஞ்சை போடுறான். அதை போட்டான் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சில டெஸ்ட் கேஸ் ரன் ஆகி அது மர்ஜ் ஆகணும். மர்ஜ் ஆனதுக்கப்புறம் அது டெப்ளாய் ஆகணும். டெப்ளாய் ஆகிறதுக்கு யார் டெப்ளாய் பண்ணுறது,
ஜென்கின்ஸ் தான் டெப்ளாய் பண்ணணும். அப்போ ஜென்கின்ஸ்க்கு நம்ம இன்டிமேட் பண்ணணும். எப்படி இன்டிமேட் பண்ணுவோம்? GitHub ஆக்ஷன்ஸ் மூலிமா ஒரு HTTP ரிக்வஸ்ட் அனுப்புவோம். ஜென்கின்ஸ் என்ன பண்ணும்? அந்த சோர்ஸ் கோடெல்லாம் டவுன்லோட் பண்ணி கண்டெய்னர் கிரியேட் பண்ணி டெப்ளாய் பண்ணிடும். ஆட்டோமேட்டிக்காக நடந்தது எல்லாத்தையும். இது எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் நீங்கள் பார்க்கணும். ஓகே, இதில் எக்ஸ்ட்ரா நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, இதை நம்ம டெப்ளாய்லாம் பண்ணிட்டோம்ல, அப்போ அதை ஒழுங்காக ஓடுதா அதை மானிட்டர் பண்ணுற டூல் தான் கிரஃபானா. அதெல்லாம் அந்த டூல் எப்படின்னு கற்றுக்கணும். அப்புறம் டெராஃபார்ம்லாம் எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுக்கிறதுக்கு கோடு மூலிமா எப்படி பண்ணுறது அது கற்றுக்கணும். குபர்நெட்டிஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த K80s சொல்லுவாங்க. குபர்நெட்டிஸ் என்னன்னா கண்டெய்னர் ஆர்கெஸ்ட்ரேஷன் டூல். கண்டெய்னர் ஆர்கெஸ்ட்ரேஷன்னா நிறைய கண்டெய்னர் ரன் ஆகலாம் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு. எதனால் நிறைய கண்டெய்னர் ரன் ஆகலாம்? நிறைய சர்வீஸ் இருக்கலாம். ஒரு சர்வீஸ்க்கும் ஒரு கண்டெய்னர் போடலாம். இல்லை ஒரே சர்வீஸ் வந்து நிறைய ரிக்வஸ்ட் வரலாம். நிறைய ரிக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நிறைய கண்டெய்னர் போடலாம். கரெக்டாக? அப்போ இந்த கண்டெய்னர் குபர்நெட்டிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, எப்பப்பெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கண்டெய்னர்ஸை அதிகப்படுத்துறது, ஆட்டோமேட்டிக்காக கண்டெய்னர்ஸை கம்மிப்படுத்துறது, இந்த கண்டெய்னர்லாம் பார்த்துக்கிறது, கண்டெய்னரை மேனேஜ் பண்ணுற டூல், அதுதான் குபர்நெட்டிஸ். இதை எப்படி பண்ணுறது? ஓகே, ஸோ இதையும் பேசிக்காக என்னன்னு கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு டெவாப்ஸ் we are in good position in DevOps. ஓகேவா? இப்போ ஓகே, ஸோ நம்ம இந்த NGINX INS மட்டும் என்னன்னு பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் வெப் சர்வர் அண்ட் ரிவர்ஸ் ப்ராக்ஸி அப்படின்றாங்க. ஸோ ரிவர்ஸ் ப்ராக்ஸி அப்படின்னா என்னன்னா, ரிவர்ஸ் ப்ராக்ஸி அப்படின்றது உன்னுடைய ப்ராக்ஸி நீங்கள் இதெல்லாம் கொடுத்துருப்போம்ல, ப்ராக்ஸி அட்டெண்டன்ஸ் கொடுத்துருப்போம்ல காலேஜில், யாருக்கு பதிலோ நம்ம அட்டெண்டன்ஸ் கொடுக்கறது. கரெக்டா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிவர்ஸ் ப்ராக்ஸி ஏன் தேவைன்னா, நமக்கு பேக் ஹேண்டில் நிறைய கண்டெய்னர் இருக்கலாம். ஒரு சர்வீஸ்க்கும் நிறைய கண்டெய்னர் இருக்கலாம். ஒரு கண்டெய்னர் ஒரு போர்ட்டில் ஓடும். கரெக்டா? ரைட். ஃபார் ஆமாம், வேறு கண்டெய்னர் ஆர்டர் மேனேஜ்மெண்ட் ஒரு கண்டெய்னர், பர்ச்சேஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு கண்டெய்னர், ஒரு சர்வீஸ் ஒரு போர்ட்டில் ஓடும். கரெக்டா? இப்போ ஆனால் நம்ம HTTP ரிக்வஸ்ட் வருது இல்லை, நம்ம Amazon.in நினைக்கிறோம் HTTP ரிக்வஸ்ட் எப்பவுமே 80 தான் வரும். அப்போ இந்த 80 எடுத்து ஏதோ ஒரு சிஸ்டம் என்ன பண்ணணும்னா அதை கரஸ்பாண்டிங் இதுக்கு அனுப்பணும், ரிக்வஸ்ட்டை அனுப்பணும். ஸோ நமக்கு பதிலாக கிளைண்ட்டுக்கு பதிலாக அந்த ரிக்வஸ்ட்டை கரெக்டான இடத்துக்கு அனுப்பணும். பார்த்தியா? அப்புறம் இந்த 80 போர்ட் நம்பர் வரும், அதுக்கு கரஸ்பாண்டிங் போர்ட் நம்பரை மாற்றி அனுப்பணும். இதெல்லாம் பண்ணுறது தான் ரிவர்ஸ் ப்ராக்ஸி. யூஸ்வலாக இது வந்து லோட் பேலன்சிங் பண்ணும். ஓகே, லோட் பேலன்சிங் பண்ணும். அப்புறம் என்ன பண்ணணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிக்வஸ்ட் வருது, இது வந்து ஒரு செட் ஆஃப் HTML கொடுக்குது, HTML CSS JavaScript கொடுக்குது, அது எல்லாத்தையும் இது கேஷ் பண்ணிவிடும். கேஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வர ரிக்வஸ்ட்லாம் பேக் அண்ட் சர்வருக்கு போகாது. அந்த கேஷ் பண்ணியிருக்கல HTML CSS அதுலேருந்து ரிப்ளை பண்ணிவிடும். ஸோ ஸ்டாட்டிக் கண்டென்ட்டை சர்வ் பண்ணும். ஓகே, லோட் பேலன்சிங், நிறைய ரிக்வஸ்ட் வருதுன்னா நிறையா கண்டெய்னர் இருக்குது அப்படின்னா கரஸ்பாண்டிங் கண்டெய்னருக்கு லோட் பேலன்ஸ் பண்ணும் ரிக்வஸ்ட்டை. ஏன்னா நம்ம இப்போ நிறைய ரிக்வஸ்ட் வருதுன்னு வச்சுங்க, எல்லாத்தையும் ஒரே கண்டெய்னரில் போனோம்னா அந்த கண்டெய்னர் படுத்துடும். யாராவது ஒருத்தவங்க என்ன பண்ணணும், வர இன்கமிங் ரிக்வஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணணும். அதுதான் லோட் பேலன்சிங். அது அப்ரோப்ரியேட் கண்டெய்னருக்கு அனுப்பணும். ஸோ இது எல்லாத்தையும் பண்ணுறது தான் NGINX. இதை வந்து நம்ம எப்படி படிக்கணும்னா NGINX அப்படி தான் படிக்கணும். இதுதான் ரிவர்ஸ் ப்ராக்ஸி. அதாவது கிளைண்ட்டுக்கும் பேக் ஹேண்ட் சர்வருக்கும் நடுவில் இருக்கிற மிஷின். அது என்ன பண்ணும்? ஸ்டாட்டிக் கண்டென்ட் சேவ் பண்ணும், லோட் பேலன்சிங் பண்ணும். ஓகே, ஸோ அதுதான் இதோட இதை இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அதில் நம்ம ஒரு அந்த NGINX கான்ஃபிகரேஷன் ஃபைலும் வச்சுக்கலாம். ரைட், அது எந்த போர்ட்டில் டிசைன் பண்ணணும், 80 டிசைன் பண்ணணும், அதோடைய நேம் என்ன, லோக்கல் ஹோஸ்ட்டு. ரைட், அது வந்து அதோடைய ஃபைல்ஸ் எல்லாமே இந்த டைரக்டில் இருக்கும். ஓகே, அப்புறம் பேக் ஹேண்ட் ரிக்வஸ்ட் வந்து இந்த ரவுட்டுக்கு வருது, இந்த API ரவுட் வருதுன்னா அது இதுக்கு மாற்றி அனுப்பிச்சிடும் அந்த ரிக்வஸ்ட்டை. அந்த NGINX அந்த ரிவர்ஸ் ப்ராக்ஸிக்கு ரவுட் எப்படி வரும், /APIன்னு வரும். அது என்ன பண்ணும், இப்படி மாற்றி அந்த ஹோஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிடும். இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றி அனுப்பும். ஓகே, ஸோ just the base of what is reverse proxy.